الله أكبر الله أكبر. ஃபஜ்ர் தொழுகையினுடைய 7 இரகசியங்கள் இருக்கின்றன. இந்த 7 இரகசியங்களையும் நாங்கள் அறிந்து கொண்டால் எங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளும் ஃபஜ்ர் தொழுகையை நாங்கள் தவறவிட மாட்டோம். அதிலே முதலாவது இரகசியம், மலக்குமார்கள் எங்களுடைய தொழுகைக்காக அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்கிறார். இரண்டாவது, அல்லாஹினுடைய பாதுகாப்பு எங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஜமாஅத்தாக ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். மூன்றாவது, மறுமையில் ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹினுடைய பூரணமான ஒளி கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இருளில் அதாவது வைகறை நேரத்தில் யார் ஃபஜ்ர் தொழுகைக்காக நடந்து செல்கிறாரோ நாளை மறுமையில் அவருக்கு அல்லாஹினுடைய ஒளி கிடைக்கும் என்று சொன்னார். நான்காவது, ஷைத்தானினுடைய முடிச்சு அவிழ்க்கப்படும். ஒரு மனிதர் தூங்கிவிட்டால் அவருக்கு 3 முடிச்சுக்கள் ஷைத்தானினால் போடப்படுகின்றன. அவர் எழுந்து துஆ செய்ததும் ஒரு முடிச்சு அவிழ்க்கப்பட்டு, உழு செய்ததும் 2வது முடிச்சு அவிழ்க்கப்பட்டு, மீண்டும் அவர் தொழுகைக்கு போகிற போது 3வது முடிச்சு அவிழ்க்கப்படுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 5வது, அவருக்கு அல்லாஹினுடைய ரிஸ்க்கும் பரக்கத்தும் ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புக்கூரிஹா என்று சொன்னார். அதிகாலை நேரத்தில் எழக்கூடிய என்னுடைய உம்மத்தினருக்கு அல்லாஹினுடைய பரக்கத் கிடைக்கட்டும் என்று துஆ செய்தார். 6வது, நரகத்தில் இருந்தவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லல் பர்தைனி தஹலல் ஜன்னah. யார் 2 குளுமையான தொழுகை நிறைவேற்றுகிறார்களோ, ஃபஜ்ர் தொழுகை அஸர் தொழுகை ஆகிய 2 தொழுகைகளை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் சுவனம் நுழைந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். எனவே நரகத்திலிருந்து விடுதலை கிடைத்து சுவர்க்கத்திற்கு நுழையக்கூடிய பாக்கியமும் அவர்களுக்கு கிடைக்கிறது. 7வது, நிஃபாக்கிலிருந்து விடுதலையாகின்ற ஒரு பாக்கியமும் கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்கலு ஸலாத்தி அலல் முனாஃபிகீன் ஸலாத்துல் இஷா ஸலாத்துல் ஃபஜ்ர் என்று சொன்னார்கள். முனாஃபிக்குகளுக்கு பாரமான தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் சொன்னார்கள். எனவே ஃபஜ்ருடைய தொழுகை ஒருவர் நிறைவேற்றுகிற போது நிச்சயமாக அவர் நிஃபாக்கிலிருந்து விடுதலை பெறுகிறார்.